சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும். உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம். மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் 01130708. நிம்பஸ் எனப்படும் புதிய கொரோனா வகை உலகம் முழுவதும் பரவ தொடங்கியுள்ள நிலையில் சுவிட்சர்லாந்திலும் அதன் தாக்கம் அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் கொரோனா பரிசோதனைகள் தற்போது முறையாக நடத்தப்படவில்லை என்றாலும் பொதுநல கழிவு நீர் மாதிரிகள் மூலம் வைரஸின் பரவலை நிபுணர்கள் கண்காணித்து வருகின்றனர். நாம் மே மாத தொடக்கத்தில் இந்த வகையின் சுவடுகளை முதலில் கண்டோம். அதன் பின்னர் சுவிட்சர்லாந்தில் நாங்கள் கண்காணிக்கும் 6 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களிலும் இந்த வகை தொடர்ந்து தெரிய வந்ததென பாசெல் பல்கலைக்கழகத்தின் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பேராசிரியர் நிக்கோ பிரான்விங்கல் கூறியுள்ளார். அடுத்த 1 முதல் 2 மாதங்களில் இது முக்கியமான வகையாக மாறும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நிம்பஸ் வகை கடந்த கால வகைகளை விட அதிக ஆபத்தானதல்ல என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். ஆனால் கடந்த 6 மாதங்களில் மக்கள் பலர் வைரஸால் பாதிக்கப்படாத நிலையில் சில வாரங்களில் புதிய கோடைகால பரவல் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு தற்போது 6 முக்கியமான கொரோனா வகைகளை கண்காணித்து வரும் நிலையில் அதில் நிம்பஸ் முக்கியமாக பரவக்கூடிய வகையாக இருந்து வருவதால் இது சிறப்பாக கண்காணிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் முன்னணி ஜனநாயக கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மார்டின் கந்தினாஸ் மோட்டார் வாகன ஓட்டுநர்களுக்கான நெடுஞ்சாலை விக்னட்டின் விலையை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புதிய சட்ட முன்வழிவை சமர்ப்பித்துள்ளார். தற்போது 40 சுவிஸ் பிராங்காக உள்ள விக்னட்டின் விலை கடந்த 40 ஆண்டுகளாக ஒரே விலையில் உள்ளது. ஆனால் நாடு முழுவதும் உள்ள போக்குவரத்து கட்டமைப்பு, பராமரிப்பு செலவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் தேவைகளை கருத்தில் கொண்டு விலையை 80 பிராங்காக உயர்த்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இது பொதுமக்களுக்கு பாதிப்பாக இருக்காதென்றும் இதே நேரத்தில் பெட்ரோல் விலையை லீட்டருக்கு 5 சென்ட் குறைக்கும் திட்டமும் இணையாக செயல்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வாகன ஓட்டுநர்களுக்கு செலவு சுமை சமனாகும் என்றும் கருதப்படுகிறது. மேலும் விக்னட் விலை உயர்வால் வெளியூரிலிருந்து வரும் வாகனங்கள் குறையும் என நம்பப்படுகிறது. இது கோத்தார்ட் சுரங்கம் போன்ற வழித்தடங்களில் காணப்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் என்றும் அவர் கூறுகிறார். இந்த நவீன தீர்வுகள் போக்குவரத்து சிக்கல்களை குறைத்து நெடுஞ்சாலை பராமரிப்பு செலவுகளை சமாளிக்க உதவும் என்றும் இது ஒரு நீண்டகால முதலீடாக செயல்படும் என்றும் மார்டின் கந்தினாஸ் வலியுறுத்துகிறார். இந்த திட்டம் சட்டமாகும் வாய்ப்பு குறித்து விரைவில் சுவிஸ் பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெறவுள்ளது. சுவிட்சர்லாந்தில் மக்கள் மதத்தோடு இணைந்திருக்கும் நிலை கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் தேவாலயங்களில் நடைபெறும் மதச்சடங்குகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை பெரிதும் சுருங்கிவிட்டதாகவும் சமீபத்திய அரசு கணக்கெடுப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் பெடரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தற்போதைய சந்ததியில் மத நம்பிக்கை மற்றும் அதன் செயற்பாடுகளில் ஆர்வம் குறைந்து விட்டதென்றும் 20 ஆண்டுகளுக்கு முன்பை விட இன்று மக்கள் மதச்சடங்குகளில் பங்கேற்பது மிகவும் குறைவாக உள்ளதென்றும் தேவாலய சேவைகளில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கையும் சிறிதாக மங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதத்தைச் சேர்ந்ததாக சொல்வோரும் இறைவனை நம்புகிறோமா என கேட்கப்படும் போது அதற்கான உறுதியான பதிலை வழங்காமல் சந்தேகத்துடன் பதிலளிக்கும் நிலை அதிகரித்துள்ளதாகவும், அதாவது ஒரு மதத்தோடு பேரளவில் தொடர்பில் இருப்பினும் உண்மையான நம்பிக்கை மற்றும் செயல்பாடுகள் குறைவடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் ஒரு விசேடமான தருணங்களில், குறிப்பாக தனிப்பட்ட துன்பங்கள், சோதனைகள் மற்றும் நெருக்கடி காலங்களில் மக்களிடம் மதம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் மீண்டும் உருவாகும் நிலை காணப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் இந்த மாறும் மத நிலைமை சமூக ஒழுக்கம், பண்பாடு, வளர்ச்சி மற்றும் புதிய தலைமுறையின் வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றின் தாக்கங்களால் உருவாகி இருக்கக்கூடும் என மதிப்பீடு செய்யப்படுகிறது.
சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி சபை சமீபத்தில் குடியேற்றத் துறையில் 2 புதிய விதிமுறைகளை அறிவித்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் EU மற்றும் EFTA நாடுகளான நோர்வே, ஐஸ்லாந்து மற்றும் லிக்டன்ஸ்டீன் போன்ற நாடுகளுக்கு சொந்தமானவர்கள் சுவிட்சர்லாந்தில் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு குடியிருப்பு அனுமதிகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் வழங்கப்படுவதை கட்டுப்படுத்துவதாகும். தேர்வு செய்யப்பட்ட பட்டியலில் பெரும்பாலும் ஓராண்டுக்கு குறைவான காலத்துக்கு வேலை பார்க்கும் இவர்கள் தற்சமயம் இடைக்கால அனுமதி வகையான எல் அனுமதியை பெறுவதற்கு பதிலாக தவறுதலாக பி குடியிருப்பு அனுமதியை பெற்றுக்கொள்ளும் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் சுவிட்சர்லாந்தின் பேர்ன் மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு பிரசல்ஸ் இடையிலான மக்கள் சுதந்திர ஒப்பந்தம் புதிய விதிகளோடு சரி செய்யப்பட வேண்டிய அவசியம் உள்ளதென்று கூட்டாட்சி சபை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான விதிகள் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் நோக்கம் கொண்டதாக இது உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சமீபத்திய ஆய்வுகள் பல மாநிலங்களில் நடந்து இந்த விதிகள் எப்படி பின்பற்றப்படுகின்றனவோ அல்லது தவறாக செயல்படுகின்றனவோ என்பதை விரிவாக கண்காணித்துள்ளன. இவற்றின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து குடியேற்ற கொள்கைகளை மேலும் துல்லியமாகவும் சமமான முறையிலும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றங்கள் சுவிட்சர்லாந்தில் தற்காலிக பணியாளர்களுக்கு வழங்கப்படும் குடியிருப்பு அனுமதிகளை முறையாக கட்டுப்படுத்துவதோடு சமூக நல திட்டங்களை தகுந்தவர்களுக்கு மட்டும் வழங்குவதை உறுதி செய்யும் என்று கூறலாம். இதனால் குடியேற்ற முறைகள் இன்னும் நியாயமானதும் நாட்டின் சமூக மற்றும் வேலைவாய்ப்பு சூழலுக்கு உகந்தவையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது ஸ்விஸ் தமிழ் டிவியின் வெற்றி. எங்களோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. உங்க அன்புக்கு மிக்க நன்றி.